பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. அவர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசரப்படாமல், அங்கு இங்கு அலையாமல், தேவ சிந்தனையோடு கூட, தேவ எண்ணத்தோடு கூட நாம் இசைந்து இருக்கின்ற வேளையில அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். வேதம் தெளிவாக உணர்த்துகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள், அவருடைய கைக்குள்ள நாம அடங்கி இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையால்ங்கிற வார்த்தை போட்டிருக்கிறதுனால நீங்க முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கணும். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதுல நிறைய இருக்கிறது. கீழ்ப்படிதல் இருக்கிறது. பெரியவங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டும் இல்லாம மனத்தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும். தாழ்மையை ஆண்டவர் இங்க உணர்த்துகிறார். அப்படியெல்லாம் நாம் இருக்கின்ற பொழுது, தாழ்மையோடு கூட கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்துல நாம் என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருக்கலாமா? தாழ்மையோடு கூட கீழ்ப்படிந்து பெருமை இல்லாம ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இறை சிந்தனையோடு கூட ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உங்களுடைய பலத்த கைக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்கின்ற பட்சத்துல எங்களை நீர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ளவர்களாக, பெருமை எண்ணங்களை இல்லாதவர்களாக வாழ்கின்ற பட்சத்துல தேவன் எங்களை உயர்த்துகிறீர் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தேவன் கட்டுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த சிந்தனை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் கடைசி வரை நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்யப்பா. அப்படியே நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.